ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் தொடர்புடைய அனந்தகிருஷ்ணன் மீதான குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை மலேசியாவிடம் ஒப்படைத்தால் அவரை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என பினாங்கு மாகாண துணை முதலமைச்சர் ராமசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் நிரஞ்சன் நிகழ்த்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற அந்த வழக்கில் மிக முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் தற்பொழுது மலேசியாவில் தான் தற்பொழுது தஞ்சம் புகுந்திருக்கின்றார். அவர் மலேசியாவை சேர்ந்தவர் தான். ஆனால் அவருக்கு இந்தியாவின் சார்பாக சிபிஐ மற்றும் இடி உள்ளிட்ட அமைப்புகள், புலனாய்வு அமைப்புகள் அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது மலேசியா காவல்துறையினர் கொண்டு நாங்கள் சேர்க்க முடியாது, இந்தியாவை சேர்ந்த எந்த விதமான அதிகாரங்களும் இங்கு செல்லுபடி ஆகாது என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார். அப்போ இந்த மாதிரியான குற்றச்செயல்களை செய்யறவங்களை அங்கே தஞ்சம் புகுந்து அந்த நாட்டுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவங்களை இங்கே கொண்டு வரதற்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது, குறிப்பாக எம்பசி மூலியமாக போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இங்கே இருந்து இஷ்யூ பண்ணக்கூடிய நோட்டீஸ் மலேசியாவில் செல்லவே செல்லாது அப்படின்றது காவல்துறையினுடைய ஒரு திட்டவட்டமான ஒரு தகவலாக இருக்குது. இது என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம்? நன்றிப்பா. மலேசிய பிரதை இங்கே ஒரு குற்ற செயலில் அவர் ஈடுபட்டார் அப்படின்னா அது என்ன குற்றம் அப்படின்னு இங்கே இந்தியா போலீஸ் நீதிமன்றம் மூலியமாக அதை நிரூபிக்கணும். பிற்பாடு அதை மலேசியா அந்த இதை தாக்குதல் செஞ்சு இது நீதிமன்றம் ஒரு எக்ஸ்ட்ராடிக்ஷன் அப்படின்னா நீதிமன்றம் மூலியம் தான் முடிவு எடுக்க முடியும். அவர் ஒரு குற்றவாளியா, அப்படி குற்றவாளியா அப்படின்னா இவர் அனுப்பலாமா இந்தியாவுக்கு, அவர் மலேசியா பிரஜையாக இருந்தார் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கு அதிகாரிகள் அபிப்பிராயத்தை தெரிவிக்கலாம். ஆனால் அவங்க முடிவு பண்ண முடியாது அவர் குற்றவாளியா இல்லையான்னு. நீதிமன்றம் தான் அந்த குற்றத்தை முடிவு பண்ணணும். அதனால் அவர் மலேசியாவிலும் சரி, ஒரு இந்தியர் பிரதை மலேசியாவில் போய் குற்றம் செஞ்சாலும் சரி, ஆனால் அங்குள்ள நீதிமன்றம் இப்போ மலேசியா இங்கே சொன்னால் நீங்கள் போலீஸ் காவல்துறையினர் சகல நடவடிக்கை எடுத்து அங்கே உள்ள நீதிமன்றத்துக்கு நீங்கள் த்ரூ த எம்பசி அவங்க ப்ரூவ் பண்ணணும் இவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு நீதிமன்றம் சொன்னாங்கன்னா, ஆஹா இவர் செஞ்சுருக்காரு, இவர் கண்டிப்பாக அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னா அது செய்கிறது எத்தனை விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் அடிக்கடி இதெல்லாம் செய்கிறாங்க. அதனால் எந்த சந்தேகங்கள் இல்லை. அது முக்கியமாக சட்ட ரீதியில் தான் அதை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம்.